சரி, முதல்ல பொருளாதார விஷயம். ஆர்ஓடிபி திட்டம். அதாவது ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ். ஆமா. ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரிகள், தீர்வைகளை திரும்ப பெறும் திட்டம். இது இப்போ மார்ச் 2026 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா. இதோட அடிப்படை நோக்கம் என்ன? ஏன் இது இவ்வளவு முக்கியமா பார்க்கப்படுது? ஆமா, இதோட மைய நோக்கமே ரொம்ப நேரடியானது. நீங்க ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செய்யும்போது அதுக்கு நிறைய செலவுகள் ஆகும் இல்லையா? ஆமா. அதுல மூலப்பொருள் வாங்குறதிலிருந்து உற்பத்தி போக்குவரத்து வரைக்கும் பல கட்டங்கள்ல பலவிதமான வரிகள், தீர்வைகள், மேல்வரிகள்னு மறைமுகமா செலுத்திருப்பீங்க. ஓ, மறைமுக வரிகளா? ஆமா. உதாரணமா, நீங்க பயன்படுத்துற எரிபொருள் மேல இருக்கிற வரி, உங்க தொழிற்சாலைக்கான மின்சார கட்டணத்துல வர்ற வரி, சில உள்ளூர் வரிகள், இந்த மாதிரி. சரி சரி. இந்த வரிகளை வேறு எந்த வழியிலும் உங்களால திரும்ப பெற முடியாது, இல்லனா கணக்குல வரவு வைக்க முடியாது. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே புதைஞ்சிருக்கிற வரிகளால எம்பெடட் டாக்ஸஸ் நம்ம பொருட்களோட விலை சர்வதேச சந்தையில கொஞ்சம் அதிகமாயிடும். போட்டி போடுறது கஷ்டமாகும். ஓஹோ. ஆர்ஓடிடி திட்டம் என்ன பண்ணுதுன்னா, இந்த மறைமுக வரிகளை ஏற்றுமதியாளர்களுக்கு திருப்பி கொடுக்குது. அப்போ இது நேரடியா விலையை குறைக்குமா? ஆமா, நேரடியா உற்பத்தி செலவை குறைச்சு உலக சந்தையில நம்ம பொருட்களை இன்னும் போட்டித்தன்மையோட மாத்தும். முக்கியமா இது WTO, அதாவது உலக வர்த்தக அமைப்போட விதிகளுக்கு உட்பட்டது. அது எப்படி? ஏன்னா இது ஒரு சலுகை, அதாவது சப்சிடி மாதிரி இல்லாம நீங்க ஏற்கனவே செலுத்தின வரிய திருப்பி கொடுக்கிற முறை. அதனால மத்த நாடுகள் இத சட்ட ரீதியா எதிர்க்க முடியாது. இதுக்கு முன்னாடி MEISன்னு ஒரு திட்டம் இருந்துச்சு. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் அந்த மாற்றம் தேவைப்பட்டது? நல்ல கேள்வி. முன்னாடி இருந்த மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ் ஸ்கீம், அதாவது MEIS திட்டம், நேரடியா ஏற்றுமதியை ஊக்குவிக்க சில சலுகைகள் கொடுத்துச்சு. ஆமா. ஆனா அமெரிக்கா மாதிரி நாடுகள் இத WTO விதிகளை மீறுதுன்னு புகார் செஞ்சாங்க. ஏன் அப்படி? ஏன்னா ஒரு நாடு குறிப்பிட்ட பொருளாதார வளர்ச்சி அடைஞ்ச பிறகு நேரடி ஏற்றுமதி சலுகைகளை கொடுக்கக்கூடாதுன்னு WTO விதிகள் சொல்லுது. அந்த சவாலை சமாளிக்க தான் ஜனவரி 1, 2021 இந்த RODTP திட்டம் வந்தது. ஓ, அப்படியா? ஆமா, இது சலுகை இல்ல, வரி திருப்பம்ங்கிற அடிப்படையில செயல்படுறதால WTO விதிகளுக்கு இணக்கமா இருக்கு. இத நிதி அமைச்சகத்தோட வருவாய்த்துறை தான் நிர்வகிக்கிறாங்க. அப்போ இது யாருக்கெல்லாம் பொருந்தும்? சின்ன ஏற்றுமதியாளர்களுக்கும் பலன் கிடைக்குமா? ஆமா, இதுல பெரிய விஷயம் என்னன்னா, இது பெரும்பாலான துறைகளுக்கும் பொருந்தும். நீங்க பொருளை உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி பண்றவரா இருக்கலாம், மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டர், இல்லனா வாங்கி விற்கிற வர்த்தக ஏற்றுமதியாளரா, மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் கூட இருக்கலாம். 2 பேருக்குமே இதுல பலன் உண்டு. ஓகே. உங்க நிறுவனத்தோட வருமானம், அதாவது டர்ன்ஓவர் எவ்வளவு இருக்கணும்னு எந்த வரம்பும் கிடையாது. அப்போ நிபந்தனை? ஒரே நிபந்தனை, ஏற்றுமதி செய்யற பொருள் இந்தியாவில தான் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கணும், அவ்வளவுதான். சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், அதாவது SEZக்கெல்லாம் அதுக்கும் பொருந்தும். SEZ ஏற்றுமதி சார்ந்த அலகுகள், EOU மாதிரி இடங்கள்ல இயங்குற நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும். ஏன், காமர்ஸ் மூலமா குரியர்ல அனுப்புற சின்ன பொருள்களுக்கு கூட இது உண்டு. அப்போ எதுக்கு பொருந்தாது? இங்கிருந்து ஏற்றுமதி செஞ்சு அப்புறம் ஏதோ காரணத்துக்காக திரும்பவும் இங்கே இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு, ரீஎக்ஸ்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் இது கிடையாது. இந்த வரி திருப்பம் பணமா கொடுக்கப்படுதா இல்ல எப்படி? பணமா இல்ல, நீங்க ஏற்றுமதி செஞ்ச பொருளோட FOB மதிப்பு இருக்கும் இல்லையா, ஃப்ரைட் ஆன் போர்ட்னு சொல்லுவோம். ஆமா. அந்த மதிப்புல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை மாற்றித்தரக்கூடிய மின்னணு சீட்டுகளா கொடுப்பாங்க. டிரான்ஸ்ஃபரபிள் ஸ்கிரிப்ட்ஸ்னு கொடுப்போம். ஒரு டிஜிட்டல் வவுச்சர் மாதிரி நினைச்சுக்கோங்களேன். சரி, அத வச்சு என்ன பண்ணலாம்? இந்த ஸ்கிரிப்ட்ஸை வச்சு நீங்க அடுத்து இறக்குமதி செய்யற பொருட்களுக்கான அடிப்படை சுங்க வரியை செலுத்திக்கலாம். பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டின்னு சொல்லுவோம். ஓ. இல்லன்னா உங்களுக்கு தேவைப்படலன்னா வேற இறக்குமதியாளர்களுக்கு இதை வித்துடலாம், மாற்றி தரலாம். நல்ல வசதியா இருக்கே. ஆமா, இது எல்லாமே CBIC, அதாவது மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்கமாரியம், அவங்க பராமரிக்கிற எலக்ட்ரானிக் கணக்குல நடக்கும். முழுக்க டிஜிட்டல் முறையில இயங்குறதால வேகமாவும் வெளிப்படையாவும் இருக்கு.